மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை பார்க்கலாம். அது மத்திய அரசிதழிலே வெளியிட விடாமல் 2013 வரை இழுத்தடிக்கப்பட்டது. அப்பொழுது திமுக 11 வரையில் இங்கே ஆட்சியில் இருந்த போதும் எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. மத்திய சர்க்காரிலே இவர்கள் அங்கம் வகித்த போதும் இந்த காவிரி மேலாண்மை வாரியம் குறித்து அந்த அரசிதழிலே அவர்கள் நடுவர் மன்றத்தின் இறுதி தீர்ப்பை வெளியிட்டிருந்தால் இன்னும் சாதகமாக இருந்திருக்கும். அந்த கடமையை திமுக அரசு செய்யவில்லை. சகோதரி ஜெயலலிதா அவர்கள் எடுத்துக்கொண்ட பெருமுயற்சியின் காரணமாக 2013 ஜனவரி 19ஆம் தேதி அப்பொழுது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் எஸ்கே ஜெயின் பிப்ரவரி 20க்குள் இதை வெளியிட வேண்டும், இல்லாவிட்டால் நாங்கள் வேறு முடிவெடுப்போம் என்ற போது வேறு வழி இல்லாமல் 19ஆம் தேதி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பை கவர்மெண்ட் கெசட்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் கெசட்ல வெளியிட்டாங்க. இப்பொழுது மத்திய அரசு காவிரி மேலாண்மை வாரியம் இத்தனை நாட்கள் அமைக்க வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட் சொன்ன பிறகும் முதலில் ஒத்துக்கொண்ட மத்திய சர்க்கார் முகுல் ரோத்தகி பின்னர் உங்களுக்கு அதிகாரம் கிடையாது, அங்க பார்லிமெண்ட்ல தான் பாஸ் பண்ண முடியும், நடுவர் மன்றத்துக்கு அதிகாரம் கிடையாது என்று சொன்னார்கள். சொல்லிட்டு மத்திய சர்க்கார் இப்படி ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கிற நிலையில் சுப்ரீம் கோர்ட் நடுவர் மன்ற தீர்ப்பு குறித்த மேல்முறையீடுகளை விசாரிக்கிற அதிகாரம் உண்டு என்று சொன்னது ஒரு வகையில் நிம்மதி அளிக்கிறது. கடைசி நிமிடத்தில் மரணப்படுக்கையில் இருந்தபோது கூட ஜெயலலிதா அவர்கள் பொதுப்பணித்துறை செயலாளரையும் தலைமைச் செயலாளர் அழைத்து சட்ட வல்லுநர்கள் மூலம் இந்த வழக்கை, காவிரி பிரச்சனை வழக்கை எப்படி கையாள வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார் என்பதை நான் சொன்னேன். சிலர் கூட நம்ப மறுத்திருக்கலாம். ஆனால் நர்சுகள் கிட்ட கூட ஜெயலலிதா எவ்வளவு அன்பாக நடந்து கொண்டார் நேற்று இன்னைக்கு பத்திரிகையில் வந்திருக்கு. அவர் பேசியிருக்கிறார். உயிர் பிரிகிற வரையிலே கூட தமிழக வாழ்வாதாரங்கள் குறிப்பாக காவிரி பிரச்சனையிலே முல்லை பெரியாரை காத்ததை போல காக்கின்ற கடமையை ஒரு காவல் அரணாக இருந்து செய்த அந்த சகோதரி மறைந்து விட்டாரே என்று இப்பொழுதும் நான் வேதனைப்படுகிறேன். இப்பொழுது அதை முறையாக சட்ட வல்லுநர்களை கொண்டு முன்பிருந்த திமுக அரசு முல்லை பெரியார் காவிரியிலே துரோகம் செய்தாலும் இந்த அரசு சரியாக அதை எடுத்துச் செல்வதற்கு இப்பொழுது இருக்கிற முதலமைச்சர் மாண்புமிகு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தக்க சட்ட வல்லுநர்களோடு கலந்து ஆலோசித்து ஏற்கனவே சகோதரி ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தபோது என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருந்தாங்களோ அந்த அடிப்படையிலே இந்த வழக்கை உச்சநீதிமன்றத்திலே எதிர்கொள்ள வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தீர்ப்பை பொறுத்தமட்டில் நமக்கு சாதகம் இல்லை. நம்பக்கம் இருக்கிற நியாயத்தின் அடிப்படையில் காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கு உரிய ஒரு சூழலை உச்சநீதிமன்றம் ஏற்படுத்தும் என்று நாம் நம்புவோமாக.